இந்த கிளாஸ்ல உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் இருந்ததுன்னா இதை வச்சு மைக் யூஸ் பண்ணி சொல்லுங்க. ஏன்னா நாய்ஸ் வெளியே இருக்க நாய்ஸ் வந்து அதில் ரெக்கார்ட் ஆகும், அதுக்காக தான் இந்த மைக்கு. ஸோ ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் எடுத்து வச்சு கேட்கலாம். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் கிளாஸ் தான் பார்க்க போகிறோம். பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்னா என்ன? இப்போ நீங்கள் ஒரு ஷாப் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க. இப்போ இதில் படிக்கிறத வச்சு என்னென்னலாம் நீங்கள் கற்றுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொட்டிக் ஷாப் வைக்கலாம், இன்ஸ்டியூட் ரன் பண்ணலாம், இல்லை ஸ்பெசிஃபிக்காக ஒரு ட்ரெஸ் பொட்டிக் ஷாப்னா கூட கஸ்டமைஸ் பண்ணலாம், சேல்ஸ் பண்ணலாம், நீங்கள் ஒரு ரெடிமேடு எடுத்து சேல் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய இதுலேருந்து நீங்கள் எடுத்துகிட்டே போகலாம். சேல்ஸுன்னு எடுக்கும் போது என்ன ஆகும்னா, நம்ம வெளியே இருந்து துணி வாங்கிட்டு வந்து இங்கே சேல் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணும்போது கஸ்டமர்கிட்ட இருந்து துணி வாங்கி நீங்கள் அளவெடுத்து தச்சு தர மாதிரி இருக்கும். அதுலேயே அட்வான்ஸாக போகிறச்ச டெய்லர் வச்சு தச்சு போடுற மாதிரி இருக்கும். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக போடும்போது 2-3 ஒர்க்கர் வச்சு இந்த மாதிரி ஒர்க் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் பொட்டிக் மேனேஜ்மெண்ட், பொட்டிக் ஷாப் நம்ம ரன் பண்ணுறது. இது தவிர நான் டீச்சிங் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குது, நான் டீச்சிங் போகிறேன் அப்படின்னா டீச்சிங்குமே நம்ம போகலாம். ஸோ இங்கேருந்து நீங்கள் வெளியே போகிறச்ச நீங்கள் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத ஸ்டார்ட் அப்போட போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த ஒரு சின்ன மீட்டிங்னே வச்சுக்கலாம். ஓகேவா? அந்த ஸ்டார்ட் அப் வந்து இன்னிலேருந்தே நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் உங்களோட ஒரு ஷாப்புக்கு ஒரு நேம், அதை நீங்கள் கண்டினியூவாக நீங்கள் வச்சுக்கிறீங்களோ சேஞ்ச் பண்ணுறீங்களோ அது உங்களோட விஷயம். பட் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொன்னது அதனால தான், நீங்கள் ஒரு நேம் எடுத்துகிட்டு வாங்க, அந்த நேம் வந்து யூனிக்காக இருக்கணும். இந்த நேம் அப்படிங்கிறது நீங்கள் ஃப்யூச்சரில் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் இப்போ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க, இது எப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, எல்லாருமே கற்றுப்போம், எல்லாமே பண்ணிடுவோம். இதை கற்றுக்கிட்டு நம்ம வெளில போகும்போது எப்படி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்ற ஒரு ஐடியாவே இருக்காது. ஸோ இங்கே இருக்கும் போதே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா அது பாட்டு ரன் ஆகிட்டே இருக்கும், நீங்கள் பாட்டு இங்கே கற்றுக்கிட்டே இருப்பீங்க, வெளில போகும்போது உங்களோட பிஸ்னஸை கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் இந்த மீட்டிங். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் வந்து எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறது நீங்கள் ஒரு பொட்டிக் ஷாப் ரன் பண்ணீங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு இதுதான். டீச்சிங் எல்லாம் அப்புறம் இன்ஸ்டியூட் எல்லாம் ரன் பண்ணுறதெல்லாம் ஈஸி, அதுக்கு நீங்கள் எல்லாமே கற்றுக்கணும்னு அவசியம்லாம் கிடையாது. பட் பொட்டிக் ஷாப் ரன் பண்ணுறது, ஒரு ஆளை வச்சு பண்ணுறது, மேனேஜ்மெண்ட் பண்ணுறது தான் ரொம்ப கஷ்டம். அதனால நம்ம கிளாஸ் எடுக்கிறத நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம். ஃபியூச்சரில் மேபி லாஸ்ட்டு உங்களுக்கு டைம் இருந்தால் கூட இங்கேயே நீங்கள் கிளாஸ் டீச் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு நான் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன். ஸோ உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருந்தால், இன்ஸ்டியூட் போடுற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா, இப்போ பொட்டிக் ஷாப் முக்கால்வாசி பேருக்கு நம்ம ஒரு ஓனராக உட்கார்றது தான் ஆசையாக இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது பொட்டிக் ஷாப் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? இன்னொரு விஷயம், நம்ம கற்றுக்கிட்டோம், நம்ம தச்சு கொடுத்தோன்னா ஆள் வச்சா நம்ம கூலி கொடுக்கணும், அதுக்கு நம்மளே தச்சு கொடுக்கலாம், நம்ம இருக்கிற டைமில் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சிங்கன்னா நீங்கள் ஒரு சின்ன இடத்துலையே உட்காந்துருவீங்க, உங்களுக்குள்ளேயே உட்காந்துருவீங்க. உங்களுக்கு எப்போ டைம் இருக்கும்? சமைச்சு முடிப்பீங்க, பசங்களை பார்த்துப்பீங்க, பசங்களை ஸ்கூல்லேருந்து கூட்டின்னு வருவீங்க, இதில் எங்கே டைம் இருக்கும்? இப்போ இந்த கிளாஸ்க்கு வருவீங்க, கிளாஸை முடிச்சுட்டு போனால் ஒரு 2 hours 3 hours உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த டைமில் தைச்சிங்கன்னா ஒரு ப்ளவுஸ் நீங்கள் தைப்பீங்களா? ஸோ அந்த ப்ளவுஸ் நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க? ஒரு 150 நார்மலாக ஒரு லைனிங் ப்ளவுஸ். ஏன்னா நீங்கள் ஸ்டார்டிங் அதில் ஃபினிஷிங் இருக்காது. ஏன்னா என்னதான் நம்ம பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டு போனாலும் ஃபினிஷிங், ஃபிட்டிங் அதெல்லாம் கற்றுக்கிறதுக்கே ஒரு 2-3 வருஷம் ஆகும், பர்ஃபெக்டாக இருக்கிறதுக்கே. இப்போ இந்த ட்ரைனிங் நீங்கள் எதுக்காக, அப்போ நாங்கள் கற்றுக்கிட்டு போகிறோமே எங்களுக்கு என்ன யூஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் எல்லாமே நெக் எப்படி அட்டாச் பண்ணுறது, மெட்டீரியல் எப்படி வாங்குறது, ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நீங்கள் கற்றுக்கிட்டீங்க. நீங்கள் போயிட்டு ஒரு ஒர்க்கர் கிட்ட நீங்கள் வேலை வாங்குறச்ச உங்களோட நீங்கள் கொஷின் பண்ணலாம், இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கொஸ்டின் பண்ணலாம். அந்த நாலேஜ் இருந்தாலே போதும், நீங்க தைக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்க தைச்சிங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு பிளவுஸோ இல்லை 2 நாளைக்கு ஒரு பிளவுஸோ தான் வரும். 2 நாளைக்கு 150 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம படிச்சோம், உள்ள செலவு பண்ணி கிடையாது. நம்ம ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக படிச்சோம். இதை எப்படி நம்ம இப்ப ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ டெய்லர் வச்சு எடுத்த உடனே நம்ம டெய்லர் வச்சோம்னா டெய்லருக்கு ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் 1300 ரூபாய் கூலி கொடுக்கணும், கட் பண்ணி அவங்க ஸ்டிச் பண்றதுக்கு. அப்போ அவங்க கட் பண்ணி ஸ்டிச் பண்ணோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளோட பேக்ரவுண்டு நல்லா இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஷாப் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து வேலை செய்யணும், இவங்க கிட்ட ஆர்டர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வருவாங்க, வேலை பண்ணுவாங்க. இல்லை நான் பக்கத்தில் ஒரு டெய்லர் ஷாப்பில் கொடுத்து நான் தச்சு வாங்கி நான் என் கஸ்டமருக்கு கொடுக்குறேன், அதுவும் நல்ல ஐடியா. பட் நமக்கு அமைகிற டெய்லர் வந்து ஃபிட்டிங்காக இருக்கட்டும், ஃபினிஷிங்காக இருக்கட்டும், நல்லா பண்ணி கொடுக்கணும். ஃபிட்டிங் அண்ட் ஃபினிஷிங் தான் ஒரு ட்ரெஸ்ஸுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இதை நம்ம கரெக்டாக பண்ணி கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு வந்துட்டே இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இப்போ நார்மல் டெய்லர் கிட்ட, சரி டெய்லர் அண்ட் மாஸ்டர் இவங்களுக்கும் என்ன வித்தியாசம்? டெய்லர் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி தைப்பாங்க அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நான் சொல்கிறேன். டெய்லர் அவங்க கற்றுக்கிட்ட விதம் எப்படி இருக்கும்னா, நார்மலாக எப்பயுமே போட்டு கட் பண்ணுற மாதிரி மொத்தமாக போட்டு கட் பண்ணிடுவாங்க. கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அளவு ப்ளவுஸை வச்சு இங்கேருந்து இங்கே எவ்வளோ இருக்குது, செஸ்ட் எவ்வளோ இருக்குது, இடுப்பு எவ்வளோ இருக்குன்னு ஒரு தையலை போட்டு கொடுத்துருவாங்க. ஸோ அதுதான் டெய்லரோட வேலை.
ஆனால் மாஸ்டரோட வேலை, டிசைனரோட வேலை என்னன்னா நம்மளோட கரெக்டான அளவு எடுத்து அதுக்கான சீம் அலவன்ஸ், இப்போ நீங்கள் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அதுதான் அதுக்கான சீம் அலவன்ஸ், அதுக்கான டாட் அலவன்ஸ் எல்லாமே கட் பண்ணும் போதே கொடுத்து ஃபைனலாக 1.5 இன்ச்சுக்கு தைங்க நம்ம சொல்கிறோம்ல, அது அந்த கரெக்டான அளவுக்கு நம்ம 1.5 இன்ச்சுக்கு நம்ம தைக்கிறோம். ஸோ அதுதான் மாஸ்டர் டிசைனரோட வேலை, கரெக்டான அளவில் எடுத்து தைக்கிறது. நம்ம ஒரு அளவில் எடுத்து தைச்சு கடைசியாக அளவு ப்ளவுஸை வச்சு பார்த்து கரெக்ட் பண்ணுறது வந்து நம்ம வேலை கிடையாது. அது வந்து ஃபிட்டிங்லேயும் ப்ராப்ளம் வரும். அண்ட் ஃபினிஷிங், அந்த தையல் ஏடாகூடமாக இருக்கும். ப்ளவுஸ் திருப்பி பார்த்தீங்கனாலே தெரியும். டெய்லர் கிட்ட கொடுத்த ப்ளவுஸாக இருக்கட்டும், டிசைனர் கொடுத்த ப்ளவுஸாக இருக்கட்டும், திருப்பி பார்த்தீங்கனாலே கண்டுபிடிச்சிடலாம் அந்த ப்ளவுஸ் யார் தைச்சிருக்கா அப்படிங்கிறத. ஸோ அப்போ நீங்கள் ஒரு டெய்லர் கிட்ட கொடுத்து தைச்சு வாங்கினீங்கன்னா நீங்கள் ஒரு பட்ஜெட் வைக்க முடியுமா? வைக்க முடியாது. அதுவே ஒரு டிசைனர் மாஸ்டர் கிட்ட தைச்சு வாங்கினீங்க, நான் உங்களால் ஒரு ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நான் வாங்குறது வந்து பார்த்தீங்கன்னா 600 ஆவரேஜா வாங்க, அதுவே கம்மி தான். இதுவே பெரிய பெரிய பொட்டிக் ஷாப், ஏன்னா நம்மளோடது ஒரு ஆவரேஜ் பிளேஸ்ல இருக்கிறதுனால 600 500 ரேஞ்சில் விற்கிறோம். இதுவே ஒரு நல்ல ஒரு செட்டப்போட இருக்க ஒரு பொட்டிக் ஷாப் போயிட்டு நீங்க கேட்டீங்கன்னா ஒரு பிளவுஸ் 800 900 இருக்கும். ஒண்ணுமே இல்லை, நார்மல் லைனிங் பிளவுஸ் பைப்பிங் போட்டா ஒரு எக்ஸ்ட்ரா 50 ருபீஸ், லேஸ் வச்சா எக்ஸ்ட்ரா ஒரு 50 ருபீஸ் அந்த மாதிரி இருக்கும். பேசிக் வந்து பார்த்தீங்கன்னா 800 900 தான் இருக்கும். அப்படி இருக்கிறச்ச இப்போ அதில் என்ன பண்ணுவாங்கன்னா டெய்லருக்கு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டும் ஓனர் ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டும் எடுத்துகிட்டு போகிறதுக்காக, ஸோ அந்த ஃபினிஷிங் எல்லாம் நீட்டாக கொடுக்கும்போது நம்மளே யோசிப்போம், ஒரு பிராண்டட் ஷாப்பில் போய் ட்ரெஸ் எடுக்கிறதும் நார்மல் ஷாப்பில் போய் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? இங்கே போனால் ஃபினிஷிங் நல்லா இருக்கும், அதனால ஒரு கொஞ்சம் காசு செலவு பண்ணாலும் பரவாயில்ல, நல்லா இருக்கணும் அப்படின்னு யோசிக்கிறோம்ல, அதுதான் ஒரு விஷயம். ஸோ அதனால நம்ம நார்மல் ஷாப்பில் போயிட்டு ட்ரெஸ் எடுக்கிறச்ச கம்மி ரேட்டாக இருந்தாலும் பரவாயில்ல இதில் எடுத்துக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறோம். அதே தான் நம்ம கிட்ட வர கஸ்டமரும். இவங்க கிட்ட போனால் ஆல்ட்ரேஷன் இருக்காது, ஃபினிஷிங் நல்லா இருக்கும், பிளவுஸோட லைஃப் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னு பிடிச்சதுன்னா ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் எக்ஸ்ட்ரா போனால் கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ ஆர்டரும் நமக்கு வரும். அப்படி இருக்கும்போது இப்போ எப்படி ஆர்டர் எடுக்கிறது, எனக்கு யார் ஆர்டர் கொடுப்பா அப்படின்னு சொன்னால், உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் எத்தனை பேர் பார்ப்பாங்க? உங்களோட வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் 100, உங்களுக்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு 80 ஒரு 100 பேர் வந்து பார்ப்பாங்க, 50 ஒரு 100 ஆளுங்க வந்து பார்ப்பாங்க. அதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் நம்மள தெரிஞ்ச கஸ்டமர்ஸ் நம்ம யோசிச்சுக்கணும். இப்போ இன்னைக்கு நீங்க ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சிங் பண்றேன், எனக்கு ஆர்டர் கொடுங்க அப்படின்னு நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் 2 என்கொயரி 3 என்கொயரியாவது வரும். ஸோ அந்த என்கொயரியில இருந்து நீங்க வந்து பிடிக்கணும். பிடிச்சி உங்களுக்கு என்ன மாதிரி வேணும் ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட கேட்பாங்க, பேசுவாங்க. நமக்கு பேச ஃபர்ஸ்ட் தெரியணும். பேசும்போது உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க கான்வர்சேஷன் போகும். இவங்க பேசுவாங்க, ஆர்டர் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு ஒரு கட்டத்திலே நமக்கு தெரியும். தெரிஞ்சாலும் நம்ம விடக்கூடாது. எதுக்காகனா நம்மள வந்து அவங்க ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க, அவங்களோட மைண்ட்ல வந்து நம்மள ஸ்டோர் பண்ணி வச்சுப்பாங்க என்னைக்கா இருந்தாலும். ஏன்னா நம்ம இன்னைக்கு ஸ்டேட்டஸ் போட்டோன்னே நாளைக்கு அவங்களுக்கு பிளவுஸ் தைக்கணுங்கிறது கிடையாதுல்ல. ஸோ அவங்களுக்கு தைக்கணுன்ற டைம்ல வந்து நம்மள ஞாபகத்துல வச்சுக்கிட்டு நம்மள வந்து கூப்பிடுவாங்க. ஸோ அப்போ நமக்கும் அவங்களுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும்? குட்டா இருக்கணும், நல்ல இதுல இருக்கணும். அப்போ நம்ம பேசுற விதமா இருக்கட்டும், ஃபினிஷிங் எல்லாம் அப்புறம் நம்மகிட்ட வந்து அவங்க பழகுற விதமே வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும் ஃபர்ஸ்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பேசி வச்சுக்கணும், இந்த மாதிரி பட்ஜெட்ல நான் பண்ணி கொடுக்குறேன், நீங்க நேர்ல வாங்க பேசலாம், இல்ல கால் பண்ணுங்க பேசலாம். ஸோ அந்த மாதிரி அவங்களோட ஒரு ரிலேஷன்ஷிப்பை பில்டப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ரெகுலரா ஸ்டேட்டஸ் நீங்க போட டெய்லியோ முடிஞ்சா டெய்லி, இல்லைன்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஸோ ஸ்டேட்டஸ் போட உங்களோடது ஓகே, அவங்க மைண்ட் செட்ல இவங்க ஒரு ப்ராப்பர் பிஸ்னஸ் பண்றாங்க. இப்போ எதனால இந்த மாதிரி சொல்றேன்னா, இப்போ ரெடிமேட் எடுக்கிறாங்க, இந்த ரீசேல் பண்றேன்ற பேர்ல வந்து ஏகப்பட்ட போட்டோஸை வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வச்சு ஷேர் பண்றாங்க. அதை மாதிரி பண்றதுல பெருசா லாபம் இருக்காது, பட் அந்த மாதிரி ஷேர் பண்றாங்க. அதனால நிறைய பேருக்கு என்ன ஆயிடும்னா, சும்மா இவங்க ஷேர் பண்றாங்க அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் வந்துடும். நீங்க ரெகுலரா ஒரு இடத்துல இந்த மாதிரி நீங்க ஒரு ஒர்க் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க காமிச்சிங்க அப்படின்னா, ஓகே இவங்க ஷாப் வச்சிருக்காங்க, இவங்க ரன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது மைண்ட்ல செட் ஆயிடும். இப்போ நான் ஷாப்பே வச்சிடல, நான் என்ன பண்றதுன்னா, உங்க வீட்டில் இந்த மாதிரி ஒரு வால் இருக்கா, ஒரு செவுரு இருக்கும், பெயிண்ட் அடிச்சிருக்கோ அடிக்கலையோ ஏதோ ஒரு செவுரு எம்டியா இருக்கும். அந்த செவுருல வந்து பாத்தீங்கன்னா அதை உங்களோட பேக்ரவுண்டா செட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுல நீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்களோ டிசைன் பண்றீங்களோ அது உங்களோட பட்ஜெட்டை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி ஒரு வாலை செட் பண்ணி வச்சுக்கணும். அதுதான் உங்களோட ஃப்ரண்ட் ஆஃப் கேமரா. ஸோ ஃபேஸை காமிக்கலாமா காமிக்க கூடாதா அப்படிங்கிறதுக்கு நிறைய பேர் டவுட் இருக்கும். நம்மளோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஸோ ஃபேஸை காமிச்சா மட்டும்தான் பிக்கப் ஆகும். ஒரு விஷயம், நான் ஃபேஸ் எல்லாம் காமிக்கல, எனக்கு என்னோட சரௌண்டிங்கில் இருந்தாலே போதும் அப்படின்னா, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சொல்லிட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? டிஜிட்டல் மார்க்கெட்டிங், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்னாலே நம்ம ஃபேஸை காமிச்சா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும்.
இல்லைன்னா அடியோட அந்த மார்க்கெட்டிங் பக்கமே நம்ம போகக்கூடாது. ஏன்னா அது நமக்கு வரவே வராது. ஃபேஸை காமிச்சா மட்டும்தான் உங்களை பிலீவ் பண்ணுவாங்க. நீங்களே ஒரு இடத்துல ஆர்டர் பண்றீங்கன்னா அவங்களோட போயிட்டு அவங்க பேஜ்ல பாக்குறது, அவங்க எப்படி பேசுறாங்க, எப்படி பண்றாங்க, அதெல்லாம் பார்த்து தான் நம்மளே ஆர்டர் கொடுப்போம். அப்படி இருக்கும்போது நம்ம வேற ஒருத்தவங்க வந்து நமக்கு எப்படி ஆர்டர் கொடுப்பாங்க? அப்ப நீங்க உங்களுக்கு வந்து நீங்க சொல்லணும், நான் இந்த மாதிரிலாம் நான் பண்றேன், ஸோ எனக்கு இந்த மாதிரி ஆர்டர் கொடுங்க அப்படின்னு சொல்லி, அப்ப நீங்க உங்களோட ஃபேஸை காமிச்சு நீங்க அவங்களுக்கு நம்பிக்கை கொடுத்தா மட்டும்தான் அவங்க வந்து ஆர்டர் கொடுப்பாங்க. ஸோ எனக்கு ஃபேஸை காமிக்க இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் உள்ளேயே போக முடியாது. அது இல்லாமல் பிஸ்னஸும் பண்ண முடியாது. பிஸ்னஸ்னா நம்மளோட ஃபேஸை காமிக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும். நம்ம ஃபஸ்ட்டு எந்த ப்ராப்ளம் வந்தாலும் ஃபேஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கணும். பயப்படக்கூடாது. நம்மளோட ஃபேமிலி இப்படி இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம தப்பு பண்ணாத, நம்ம மனசாட்சிப்படி நம்ம தப்பு பண்ணாத வரைக்கும் அது தப்பு கிடையாது. ஸோ நம்ம ட்ரெஸ் பண்ணுறதுனால இப்போ என்னை பார்த்தீங்கன்னா நான் நார்மலாக இருக்கும்போது நார்மலாக தான் இருப்பேன். இப்போ இந்த கேமராலாம் வைக்கும் போது மேக்கப் போடுறேன். ஏன்? நம்மளோட லுக் அப்பியரன்ஸ் ஃபஸ்ட்டு இதுன்னு சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு பார்க்குறது தான் பெஸ்ட்டு இதுன்னு சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த இதுதான் ஸோ அந்த இதுதான் கான்செப்ட் தான். சரிங்களா? உங்களை ஒருத்தவங்க ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது அவங்க பார்க்கும்போது என்ன அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அதை லாஸ்ட் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு வரணும். ப்ளஸ் அது வந்து கேரக்டராக நம்ம நடந்துக்கிற விதம் அண்ட் இந்த ஃபேஸ் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் நம்மளை பார்க்கும் போதே நம்மள முடிவு பண்ணிடுவாங்க, இவங்க வந்து பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா அப்படிங்கிறது அது நார்மலாகவே ஆயிப்போச்சு. ஸோ அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் இப்போ ஒரு சோஷியல் மீடியாவில் நம்ம ஃபேஸை காமிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு கெட்டப் எல்லாம் தேவைப்படுது. ஸோ அதெல்லாம் பண்ணிட்டு நம்ம பண்ணிட்டோம், ஃபேஸையும் காமிச்சிட்டோம், மார்க்கெட்டிங் பண்றோம் அப்படின்னா உங்களுக்கு சரௌண்டிங்ல இருக்கவங்களோட இது இல்லாம வெளி ஊர்ல அந்த மாதிரி ஆர்டர்ஸ் எல்லாம் நமக்கு வரும். அதுக்கு தான் இந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் நமக்கு யூஸ் ஆகுது. எனக்கு அதெல்லாம் வேண்டாம், என்னை சுத்தி இருக்கவங்க வந்து எனக்கு தச்சா போதும் அப்படின்னு போது நீங்க கடை வைக்கணும். கடை வச்சாதான், நீங்க போர்டு வச்சாதான் கடை பாக்குறவங்களுக்கு தெரியும். அப்ப அந்த சரௌண்டிங் இருக்க பீப்புள்ஸ் மட்டும் உங்களை வந்து பார்ப்பாங்க, உங்ககிட்ட ஆர்டர் கொடுப்பாங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், இது மட்டும் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஓகேவா. ஸோ இப்போ கடை இல்லை, நீங்க வீட்டில இருந்து ஸ்டார்ட் அப் பண்ணும்போது கண்டிப்பா உங்க ஃபேஸை ரிவீல் பண்ணாம நீங்க பண்ண முடியாது. அப்படி இல்லைன்னா போஸ்டர்ஸ் போட்டு போட்டோஸ் போட்டு அந்த மாதிரி நீங்க பண்ணலாம். பட் அது எந்த அளவுக்கு ரீச் ஆகும்னா கொஞ்சம் கம்மியாக தான் ரீச் ஆகும். பட் நீங்க பண்றது நல்ல ஒரு எடிட் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா அது நல்லாவே ரீச் ஆகும். இப்போ ஒரு போட்டோனா அது இந்த மாதிரி ஒரு மேனிக்யூன் இருக்கு, அதுக்கு நீங்க தச்ச ட்ரெஸ்ஸை போட்டு போட்டோ எடுத்து வெறும் வாய்ஸ் மட்டும் கூட கொடுக்குறாங்க இப்பெல்லாம். ஸோ வாய்ஸ் மட்டும் கொடுத்து பண்ணி நீங்கள் எடிட் பண்ணி நீங்கள் போஸ்ட் போட்டிங்க, ஸ்டேட்டஸ் போட்டிங்க, இன்ஸ்டாகிராம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் வரும். சரியா? ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஆர்டர் எடுக்கிறோம், எப்படி நம்ம தைக்கிறது அப்படின்னும் போது நீங்கள் நம்ம தைக்கலாமா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பயுமே நம்ம ஒன்றுத்துக்கு ஆள் வைக்காம நம்மளே நம்ம பண்ணலாம். பெருக்கிறதுக்கு ஆள் கூட நம்மளே வச்சுக்கலாம். ஒரு ஷாப் வைக்கும் போது அதுக்குமே நம்மளே வச்சுக்கலாம், நம்மளே கட் பண்ணலாம், எதுக்கு அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களோட பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடும். ஓகேவா? அந்த அந்த இடத்துல நம்ம ஆளுக்கு கொடுக்க வேண்டிய காசை நம்மளே கொடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா கண்டிப்பா அந்த பிசினஸ் வந்து மேல வராது. என்ன ரீசன் அப்படின்னா எல்லாமே நம்மளே பண்ணலாம் நமக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்காது ஒரு விஷயம். அண்ட் நம்மளே பண்ணும்போது எல்லாத்தையுமே நம்மளால பண்ண முடியாது, கரெக்டான டைம்ல நம்மளால முடிக்க முடியாது ஒண்ணு. அண்ட் இப்போ நீங்க ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றீங்க, நீங்க ஒரு ஓனர்னா நீங்க இங்க உட்காரணும். எல்லாருமே சொல்லுவாங்க போய் அங்க போய் உட்காந்துட்டா முடிஞ்சுதா, நம்ம இறங்கி வேலை பார்க்கணும்னா நம்ம எப்படி இறங்கி வேலை பார்க்கணும்? நம்ம மூளை யூஸ் பண்ணி தான் நம்ம வேலை பார்க்கணும். ஸோ நம்ம இங்க உட்காந்துடணும், அடுத்து நம்ம ஒரு ஆள் போட்டு பண்ணணும். இப்போ இந்த ஆள் போட்டு பண்ணணும்னா காசுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா ஃபர்ஸ்டே பிளான் பண்ணணும். ஃபர்ஸ்டே பிளான் பண்ணி இந்த மாதிரி எனக்கு நம்ம இவ்வளோ அமௌண்ட்டை நம்ம பிஸ்னஸ்க்குன்னு எடுத்து வைப்போம் இல்லையா, அதுலேயே ஒரு செட் ஆஃப் அமௌண்ட்டை நம்ம எடுத்து வச்சிடணும். அதுவுமே நம்ம போடுற இன்வெஸ்ட்மெண்ட் தான். ஸோ அதை எடுத்து வச்சு டெய்லருக்கோ இல்லை யாரை நம்ம ஒர்க்கராக நம்ம போடுறோமோ அவங்களுக்கான சேலரியே நம்ம ஃபர்ஸ்டே எடுத்து வச்சிடணும். எடுத்து வச்சுட்டு அது ஒரு 3 மந்த் நம்ம அதை வச்சு 3 மந்த் வரைக்கும் எனக்கு வரும், இல்லை ஒரு 6 மந்த் வரைக்கும் வரும்னா அந்த 6 மந்த்துக்கான ப்ரிஃபரன்ஸை நம்ம எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் அதுலேருந்து நம்ம எடுக்க ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் அதை நம்ம ரொட்டேஷன்ல போட ஆரம்பிச்சிருவோம். ஸோ இப்போ ஆள் வச்சு பண்றதுனால நமக்கு என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இப்போ நீங்க ஒரு பிளவுஸ் தைக்கிறீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி ஒரு பிளவுஸ் தான் தைப்பீங்க ஒரு நாளைக்கு. இப்போ ஆள் வச்சு பண்ணும்போது ஒரு நாளைக்கு 4-5 பிளவுஸ் போகும். சரியா? இப்போ அவருக்கு ஒரு 1300 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்க, இல்லை ஒரு 1500 ரூபாய் சம்பளம் கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நார்மலா நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 1200 ரூபாய் கொடுக்குறீங்க, நார்மலான ஒரு ஆளை பார்த்து கொடுக்குறீங்க அப்படின்னா 1500 ரூபாய்க்கு 4 பிளவுஸ் எவ்வளவு ஆச்சு? ஆஹா, 4 பிளவுஸ் ஒரு 1200 ரூபாய் கொடுத்து நீங்க தைக்கிறீங்கன்னா 300 ரூபாய் ஒரு பிளவுஸ். சரியா? ஸோ 300 ரூபாய் ஒரு பிளவுஸ்க்கு நீங்க டெய்லருக்கு கொடுக்குறீங்க. ஓகே, இப்போ நீங்க ஒரு பிளவுஸ்க்கு 500 ரூபாய் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு 500 ரூபாய் வைக்கிறீங்க, பிளவுஸ்க்கு 300 ரூபாய் போயிடுதா டெய்லருக்கு? அப்புறம் ஒரு 50 ரூபாய் லைனிங் வாங்குறீங்களா, 350 ரூபாய் போதா? போக இன்னும் ஒரு 150 ரூபாய் பெண்டிங்ல இருக்கா? இந்த 150 ரூபாய் 4 பிளவுஸ்க்கு ஒரு நாளைக்கு கணக்கு பண்ணுங்க, 600 ரூபாய் வருதா? இந்த 600 ரூபாய்
உங்களோட காசு. டெய்லருக்கு எல்லாம் போக, லைனிங் எல்லாம் போக 600 ரூபாய். இதுல நீங்க ஏதாவது உழைப்பு போடுறீங்களா? எந்த உழைப்புமே கிடையாது. இதுதான் நான் சொல்ற பிசினஸ் டெக்னிக். சரியா? சோ நீங்க அந்த ஒரு பிளவுஸை தைச்சாலும் அந்த 500 ரூபாய் வாங்க போறீங்க. ஆனா உழைப்பு போடணும், டைம் வேஸ்ட். பட் நீங்க டெய்லர் கிட்ட இருந்தாங்க 4 பிளவுஸ் பிடிங்க அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா அவர் பாட்டு அவர் வேலையை பார்க்க போறாரு, உங்ககிட்ட வந்து கொடுக்க போறாரு, நீங்க கஸ்டமர் கிட்ட கொடுக்க போறீங்க. 600 உங்களுக்கு ப்ராஃபிட் வருதா? உங்களோட உழைப்பே இல்லை அந்த இடத்துல. புரியுதா நான் சொல்றது என்னன்ட்டு? அதுதான் உங்களோட பிசினஸ் டெக்னிக். நம்மளே பண்ணணும்னு நினைச்சா எதுவுமே பண்ண முடியாது. ஆள் ஒரு 1000 ரூபாய். இப்போ நீங்க பண்ணும்போது இன்னொரு விஷயம் என்னன்னா, ப்ராப்பர் ஃபிட்டிங் இருக்காது, ப்ராப்பர் ஃபினிஷிங் இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம அந்த 500 ரூபாய் அந்த பிளவுஸ்க்கு வைக்க முடியாது. ஏன்னா நீங்க இப்ப கத்துக்கிற ஆளு அந்த 500 ரூபாய் அந்த பிளவுஸ் கண்டிப்பா கொடுக்க மாட்டாங்க. எந்த கஸ்டமரும் கொடுக்க மாட்டாங்க. 350 ரூபாய் நார்மலா அந்த டெய்லருக்கு கொடுக்குற சார்ஜஸ் தான் கொடுப்பாங்க. நார்மல் டெய்லர் ஷாப்ல விசாரிச்சீங்கன்னா 350 ரூபாய் 400 ரூபாய் தைப்பாங்க. அவங்களுக்கு என்ன கூலி கொடுப்பாங்களோ அதை விட கம்மியா தான் கொடுப்பாங்க. ஏன்னா நம்ம இப்பதான் கத்துக்கிறோம்னு சொல்லிட்டு. சரியா? இதுவே இந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங் பண்ணி நீங்க கொடுக்குறச்ச உங்களுக்கு அந்த காஸ்ட் கண்டிப்பா நீங்க அடிச்சு நீங்க பேசலாம். இவ்வளவுதான் நான் தைக்கிறேன், இவ்வளவுதான் நான் சார்ஜ் பண்றேன், இஷ்டம் இருந்தா கொடுங்க, இல்லைன்னா என்கிட்ட கொடுக்காதீங்க அப்படின்னு நம்ம தைரியமா பேசலாம். ஏன்னா ஃபிட்டிங் ப்ராப்ளம் இருக்காது, ஃபினிஷிங் ப்ராப்ளம் இருக்காது. நம்ம உட்கார்ந்த இடத்துல இது நம்ம பேசுறோம் பாத்தீங்களா? பேசுறதுலதான் நம்ம கஸ்டமரை ஹேண்டில் அது மட்டும் தான் நம்ம பண்ற வேலை, வேற எதுவுமே கிடையாது. இப்போ ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா மெஷர்மெண்ட் கூட நம்ம ஒரு ஆள் வச்சுக்கலாம்னு வச்சுக்கோங்க ஃபியூச்சர்ல. ஸோ அது நீங்க எடுத்து நீங்க டிசைனை எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்க. நார்மல் பிளவுஸ்னா அது கூட பிரச்சனை இல்லை, டெய்லர் கிட்ட கொடுக்க போறீங்க, அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க. சரியா? இப்போ இது ஒரு ப்ராஃபிட்டா உங்களுக்கு? ஆர்டர் எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோம். ஸோ ஆர்டர் எடுக்க போறோம். ஆனா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் டல்லா தான் இருக்கும். வாரத்துல ஒரு பிளவுஸோ இல்லை நம்ம சொந்தக்காரங்களோ, நான் சொன்ன மாதிரி கான்டாக்ட்ல இருக்கிறவங்களோ, வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருக்கவங்களோ அவங்க தான் கொடுப்பாங்க. ஸோ ஒரு மாசமோ இல்லை ஒரு 2 மாசமோ போனதுக்கு அப்புறம் தான் ஸ்டிச் பண்ணிட்டு போனாங்க பாத்தீங்களா, அவங்களோட ரெஃபரன்ஸ். இது வந்து ரெஃபரன்ஸ் மார்க்கெட்டிங். ஓகேவா? இப்போ நீங்க உங்களோட இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க போய் தச்சதுக்கு அப்புறம் நான் இங்க போனேன், நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லி இப்போ ரெஃபரன்ஸ் பண்றது நிறைய பேர் ரெஃபரன்ஸ் பண்றாங்க. முன்ன மாதிரிலாம் இல்லை, எங்க தச்சேன்னு கேட்டா நான் அங்க தச்சேன் இங்க தச்சேன்னு சொல்லாம யாராவது வாண்டடாவே இப்ப ரெஃபரன்ஸ். ஏன்னா எனக்கு வர்றது அந்த மாதிரி தான் நிறைய. எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு கஸ்டமர் என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வராங்கன்னா அவங்களோட ஃப்ரெண்ட் சர்க்கிள், ஏன்னா அவங்க என்னோட ஸ்கூல்மேட்டா இருந்தாங்கன்னா காலேஜ் ஃப்ரெண்ட் சர்க்கிள், அவங்களோட ரிலேட்டிவோட ரிலேட்டிவ், அந்த மாதிரி அப்படியே ஒரு ட்ரீ மாதிரி போயிட்டே இருக்கும். ஸோ ரெஃபரன்ஸுங்கிறது நமக்கு எப்பயுமே வரும் நீங்க ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான். அதுக்காக தான் நீங்க பண்ற ஸ்டார்ட் அப் வந்து இப்போத்துல இருந்து நீங்க பண்ணும்போது, நீங்க பிசினஸா நீங்க ஷாப்பா நீங்க வைக்கும் போது உங்களுக்கு நிறைய கஸ்டமர் இருப்பாங்க. இப்ப கம்மியான கஸ்டமர் இருக்கிறதுனால நம்மளால எதுவுமே ப்ராப்பரா ஷாப் அது இதுன்னு வைக்க முடியாது, எடுத்த உடனே நிறைய ப்ராஃபிட் போட முடியாது. ஸோ இப்படிலாம் இருக்கிறச்ச நமக்கு வந்து அமௌண்ட்டும் ஜாஸ்தி பண்ண முடியாது. இப்போ இதெல்லாம் நீங்க இப்போத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் போனதுக்கு அப்புறம் நீங்க இந்த ஒரு 3 மாசம் 4 மாசம் முடிச்சுட்டு போனதுக்கு அப்புறம் நீங்க வெளியே பிசினஸ் பண்றீங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஒரு செட் ஆஃப் கஸ்டமர் இருப்பாங்க. ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கும். இவங்களுக்காக நம்ம கடை திறந்து வச்சுக்கணுமா, இவங்களுக்காக நம்ம பேசணுமா, இவங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணுமா, அந்த மாதிரிலாம் யோசிக்காம அதுக்கும் மெனக்கெடணும். நான் ஆரம்பிக்கும் போது இன்ஸ்டியூட் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக ஆரம்பிச்சேன். மேம் எனக்கு வீட்டில் வந்து சொல்லி கொடுக்கறது கஷ்டமா இருக்கு, கத்துக்கிறது கஷ்டமா இருக்கு. ஏன்னா நான் வீட்டில் டீச் பண்ணிட்டு இருந்தேன் கொஞ்சம் பிரேக்குக்கு அப்புறம். அப்போ வீட்டுக்கு வந்து கத்துக்கிறது எனக்கு கஷ்டமா இருக்கு, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஷாப் வச்சிங்கன்னா எனக்கு பெட்டரா இருக்கும் அப்படின்னாங்க. அந்த ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காக என் வீட்டுல எல்லாம் கிண்டலே பண்ணாங்க. ஒரு ஸ்டூடெண்ட்டுக்காண்டி நீ ஆரம்பிக்கிறியா கடையை இவ்வளோ காசு போட்டு அப்படின்னாங்க. பட் அது ஒரு ஸ்டூடெண்ட்டோ 2 ஸ்டூடெண்ட்டோ நமக்கு ஒரு ஐடென்டிட்டி வந்துருச்சு அப்படின்னா அது மேல மேல வந்துட்டே தான் இருக்கும். ஸோ இங்க என்னை பொறுத்த வரைக்கும் நான் போர்டே பார்த்தீங்கன்னா இப்போதான் நான் போர்டு போட்டிருக்கேன், இன்னும் அதுக்கு லைட் கனெக்ஷன் கூட கொடுக்கல. அப்போ எப்படி நமக்கு ஸ்டூடெண்ட்ஸ் வராங்க? எல்லாருமே ரெஃபரன்ஸ் தான். இப்போ நம்ம அந்த வெளியே போய் லைனிங் ஷாப்பா இருக்கட்டும், எங்க போனாலும் நமக்கு ரெஃபரன்ஸ் எங்க போனீங்கன்னா நல்லா கிடைக்கும். ஸோ அப்போ நம்ம நல்லதா கொடுத்தா மட்டும் போதும், ஆட்டோமேட்டிக்கா ஆர்டர் நம்மளை தேடி வரும். இதெல்லாம் தாண்டி தான் கொஞ்சம் பெரிய லெவல்ல எடுத்துன்னு போனோம் அப்படின்னா தான் அந்த சோஷியல் மீடியா யூஸ் பண்ணி கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜ் அதுல போகும்போது இன்னும் கொஞ்சம் நீங்க நிறைய சம்பாதிக்கலாம். அதுக்காக தான் அது. இப்போ ஆரம்பிக்கும் போது நம்மளோட சரௌண்டிங்ல எடுத்த உடனே சோஷியல் மீடியால நீங்க போட்டா கூட இன்னைக்கு போட்டா நாளைக்கெல்லாம் பிக்கப் ஆக முடியாது. இது வரைக்கும் பிக்கப் ஆனவங்களோட ஹிஸ்டரி எடுத்து பார்த்தாலே 6 இயர்ஸ் 7 இயர்ஸா அவங்க வந்து வீடியோஸா போட்டிருப்பாங்க, ரொம்ப ட்ரை பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ அவங்க பிக்கப் ஆகிருக்கிறது. ஸோ நம்மளுக்குமே வந்து இப்பத்துல இருந்து நீங்க போட ஆரம்பிங்க, அது ஒரு நாள் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும். அதுக்கு தான் இப்போ சொல்றது. இப்போ போட்டா உடனே பிக்கப் ஆக சைட் பை சைடு இப்போ நான் உங்ககிட்ட பேசுறத வந்து நான் பேசுறதோட நான் நிறுத்திட்டேன்னா எனக்கு அதுல ஒண்ணுமே கிடையாது. இப்போ நான் அதை ரெக்கார்ட் பண்ணி நான் வைக்கிறதுனால தான் அதை நான் போஸ்டா நான் போட்டேன்னா அது எனக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அதுதான் உங்களுக்கு சொல்றேன். நீங்க ஒரு வேலை செய்றீங்கன்னா அதை பாட்டு ரெக்கார்ட்ல போட்டு விடுங்க, யாரையாவது எடுக்க சொல்லுங்க, அதை நீங்க போஸ்டா போடுங்க. போட்டீங்கன்னா உங்களுக்கு அது ஒரு நாள் கை கொடுக்கும். அது உடனே எல்லாம் கை கொடுக்காது, அது ஒரு நாள் அது உங்களோட
லக்கி டைம் என்ன அப்படிங்கறத அதை பொறுத்து தான். பட் உங்களோட வேலையை நீங்க செஞ்சுட்டே இருங்க. ஸோ ஆர்டர் எடுக்கிறீங்க, நான் டெய்லர் எங்க போய் பிடிக்கிறது, எனக்கு எப்படி டெய்லர் வந்து ஃபுல் டைம், ஏன்னா ஒரு ஆர்டர் 2 ஆர்டர்லாம் வச்சுட்டு நான் டெய்லர் எப்படி பிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா